Hello everyone, myself Saravanan from Getacharya. So, நம்ம TANSET notification 19th of January release ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதன்படி அண்ணா யூனிவர்சிட்டி சைட் வந்து இப்போ லோட் பண்ணியிருக்காங்க வித் டீடைல்ஸ் எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ லாஸ்ட் டேட், எப்போ எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் TANSET 2025 அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் போகலாம். ஸோ திஸ் இஸ் வாட் தி சைட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சைட்ல என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் MBA MCA அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2025. ஸோ அதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா March 22nd ஃபார் MCA and 10 AM to 12 noon and then 22nd சேம் டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2:30 to 4:30 ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு MBA இருக்கு. ஸோ இதுல முக்கியமா இந்த ஜீட்டா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீட்டா பிஜி எக்ஸாம் எம்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அது நெக்ஸ்ட் டே 23rd அன்னைக்கு வந்து சண்டே அன்னைக்கு உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான 10 to 12 ஜஸ்ட் 2 hours தான் நம்மளுடைய கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் இருக்குங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த ஜீட்டானுடைய எக்ஸ்பான்ஷன் PG 2025 தோஸ் ஆர் கம்ப்ளீட்டட் BE BTech ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து போறக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ MBA MCA வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இன்ஜினியரிங் கிராஜுவேட் போவாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து போறக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல டீடைல்ஸ்ல உங்களுக்கு இந்த சைட்ல ஒவ்வொரு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் கொடுத்துருக்காங்க, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளவு கட்டணும், எலிஜிபிலிட்டி என்ன, சிலபஸ் என்ன, கொஸ்டின் பேப்பர். ஸோ சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. MBAக்கு எப்படி வரும், MCAக்கு எவ்வளவு வரும், எப்படி எந்த மாதிரியான மாடல் கொஸ்டின்ஸ் வரும், ME MTech MArch அப்படின்னு சொன்னாக்க எப்படி வரும், அதுல குரூப் A குரூப் B ரெண்டு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி இருக்கு. ஸோ MSc to MTech எப்படி அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளைங் ஆன்லைன் ஃபார் திஸ் TANSET ஆர் ஜீட்டா எக்ஸாமினேஷன் 24/1/2025. ஸோ டுடே டேட் 19th. ஸோ 24th onwards you can send an application form அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் சென்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 1 month இருக்குது. ஸோ 21st of February இஸ் லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு PDF மெனு மாதிரி வரும். ஸோ அதுல நம்ம என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி கோ த்ரூ பண்ணிருக்கிறேன். இன்ஃபர்மேஷன் புக்லெட் அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். 2025 ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். TANSET ஜீட்டா PG 2025 அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது இது வந்து MBAக்கு அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர் ஃபார் இன்க்ளூடிங் ஆல் த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ரைட். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டிஸ் ரைட், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் MBA MCA டிகிரி வந்து நீங்க அப்ளை பண்ணி போக முடியும். அதே மாதிரி காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் அட்மிஷன்ஸ் சொல்லக்கூடிய ஜீட்டா ப்ரோக்ராமுக்கு அதே மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து போகலாம். நீங்க கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் நீங்க போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தென் எலிஜிபிலிட்டி வைஸ் ஃபார் டூயிங் MBA எனி 3-year டிகிரி எலிஜிபிள் லைக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் மேபி 4-year டிகிரி ஆல்சோ எலிஜிபிள். MCA அதே மாதிரி தான் உங்களுக்கு ஈவன் AMI முடிச்சிருந்தா கூட நீங்க MBA பண்ணலாம். ME MTech வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் டிசிப்ளின்ல நீங்க வந்து BE BTech ஆர் AMIE ஆர் இந்த மாதிரி டிகிரி, மாஸ்டர் டிகிரி, MSc இந்த மாதிரி முடிச்சிருந்தோம்னா நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து முக்கியமா கொடுத்துருக்கக்கூடியது வந்து டிஸ்டன்ஸ்ல நீங்க வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் இல்ல. Distance BE BTech students are not eligible and also without studying 10th and 12th right. So if you completed degree or ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நாட் எலிஜிபிள். 3-year டிப்ளமோ அப்படிங்கிற மாதிரி டிப்ளமோ இல்லாம இன்ஜினியரிங் பண்ணவங்க அல்லது 10th 12th படிக்காம இன்ஜினியரிங் பண்ணவங்க, ஓப்பன் யூனிவர்சிட்டியில பண்ணவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கேண்டிடேட் அப்பியரிங் ஃபார் ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் ஆல்சோ கேன் ஏபிள் டு அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமா கேட் கேண்டிடேட்ஸ், இப்போ நீங்க கேட் எக்ஸாம் எழுதுறீங்க, ஸோ அது மூலியமாவும் TANSET கவுன்சிலிங்ல சீட் எடுக்க முடியும். அதே மாதிரி கேட் கேண்டிடேட் கவுன்சிலிங்ல சீட் எடுக்கணும்னா கூட கேட் கேண்டிடேட் who seek admissions for ஜீட்டா PG should also appear for ஜீட்டா PG 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது கேட் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க வந்து ஜீட்டால கவுன்சிலிங்ல சீட் எடுக்கணும்னா ஒன்லி கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி நீங்க போக முடியாது. ஜீட்டான ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி அதை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த எக்ஸாம்ஸ் எழுதணும். ப்ராபப்லி நீங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து கேட் கேண்டிடேட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல நீங்க சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க கேட் பேஸ் பண்ணியே நீங்க சீட் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜீட்டா பேஸ் பண்ணி நீங்க வந்து கவுன்சிலிங் போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஈவன் தோ யூ ஹேவ் டு அப்பியர் ஃபார் ஜீட்டா எக்ஸாமினேஷன் தோஸ் ஆர் சீக்கிங் அட்மிஷன்ஸ் இன் based on gate candidate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் will not be considered as your confirm admissions அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட்டிங் டெஸ்ட் ஒன்லி ஃபார் சம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு. அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் வில் பி நீங்க வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ற பட்சத்தில் நீங்க வந்து நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் யூஸ்ஃபுல்லா வந்து OC ஓப்பன் கேட்டகரியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி you have to apply this details in online only. You need not to send any document அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குட் குவாலிட்டி ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் ரைட் இந்த மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபீ ரைட். ஸோ TANSET MCA MBAக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு SC ST கேட்டகரியா இருந்தா உங்களுக்கு ஃபீஸ் வந்து உங்களுக்கு 500 வருது. இன்கேஸ் நீங்க அதர்ஸா இருந்தீங்கன்னா லைக் BC MPC ரைட்
இன் ஓசி கேட்டகரி அப்படி இந்த மாதிரி இருந்ததுன்னா 1000 rupees as அப்ளிகேஷன் காஸ்டா இருக்கு. இன்கேஸ் ஜீட்டா பிஜி எம்இ எம்டெக் நீங்க இந்த மாதிரி போறதா இருந்ததுன்னா 900 rupees இஸ் அன் அப்ளிகேஷன் ஃபீஸ் பிளஸ் 400 rupees ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ். இந்த 400 rupees வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆன் கவுன்சிலிங் ஃபீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, பிளஸ் ஜிஎஸ்டி ஆன் கவுன்சிலிங் ஃபீ. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த டான்செட் அப்ளை பண்ற போதே நீங்க கவுன்சிலிங்கான ஃபீஸையும் வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா எம்பிஎம்சிக்கு கவுன்சிலிங் இல்லையான்னு கேட்டா அவங்க கண்டக்ட் பண்றது இல்லை. டான்செட் ஆர்கனைசேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் நாட் கண்டக்டிங் கவுன்சிலிங் ஆன்லைன். ஸோ இவங்களுக்கு மட்டும் கவுன்சிலிங் ஃபீஸ் ஆட் ஆகிறதுனால இவங்களை கம்பேர் பண்ணையில உங்களுக்கு ஃபீஸ் அதிகமா இருக்கும். 1800 rupees ஃபார் அதர் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி அப்படி இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1300 அந்த மாதிரி வருது. ஸோ இதுதான் இது. ஸோ எம்பிஎம்சிக்கு கவுன்சிலிங் இல்லைன்னா எப்படி சார் ப்ரொசீட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பிஎம்சிக்கு இண்டிவிஜுவல் யூனிவர்சிட்டிஸ் இண்டிவிஜுவல் காலேஜஸ் தே யூஸ் டு கிவ் அன் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன், அதை பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தெர் இஸ் நோ காமன் கவுன்சிலிங் அக்ராஸ் த தமிழ்நாடு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் லுக்கிங் இன்டு எம்பிஏ எம்சிஏ அட்மிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி டெஸ்ட் டேட் அண்ட் டெஸ்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் முன்னாடி நான் சொன்ன மாதிரி 22nd of March and 3rd of March அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நியர்லி 2 months இருக்கு உங்களுக்கு ஃபார் ரைட்டிங் திஸ் எக்ஸாமினேஷன். யூ கேன் ரைட் அக்ராஸ் தமிழ்நாடு எனி அதர் சென்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லெஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பர்டிகுலர் பிளேசஸ்ல வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட் வந்து மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேஜர் சிட்டிஸ்க்கு வந்து இந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி யூ ஹேவ் டு டவுன்லோட் ஹால் டிக்கெட். நீங்க வந்து ஃபார் ரைட்டிங் எக்ஸாமினேஷன்ஸ் ரைட் ஹால் டிக்கெட் ஃபார் அட்மிட் கார்டு வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். சிமிலர் டு கேட் எக்ஸாம் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இன்கேஸ் ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க பத்திரமா வச்சிருக்கிற பட்சத்தில் ஓகே. பட் இன்கேஸ் அட்மிஷன் டைம்ல ரைட் கவுன்சிலிங் டைம்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா there will be அகைன் அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க, விண்டோ பீரியட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க டவுன்லோடட் ஆப்ஷன்ஸ் ரைட். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா 354 rupees நீங்க கொடுத்து நீங்க மறுபடியும் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கோர் கார்டு அதே மாதிரி தான். ஸ்கோர் கார்டும் வந்து 10 days ஃப்ரம் தி ரிசல்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஓப்பனா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து மறுபடியும் வேணும்னா நீங்க பேமெண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ தட் நீங்க வந்து கேர்ஃபுல்லா இந்த டீடைல்ஸ் வந்து டில் அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆக வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் ரைட். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து டியூரிங் எக்ஸாமினேஷன் டைம்ல கோஆர்டினேட்டிங் சென்டர்லயோ இல்ல சென்னையிலயோ நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க, இது சம்பந்தமா டவுட் கேட்கணும்னா அங்க பீப்புள் இருப்பாங்க, நீங்க கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிலபஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எம்பிஏ பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் டிசிஷன் சம்பந்தமான ஒரு இது இருக்கு, கொஸ்டின்ஸ் இருக்கு, 20 questions வரும். அதே மாதிரி பேசேஜ் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு பொசிஷன் வருது. மேத்தமெட்டிக்ஸ்ல ஆப்டிடியூட் இது சம்பந்தமான டேட்டா சஃபிஷியன்சி சம்பந்தமான இங்கிலீஷ் வெர்பல் சினானிம்ஸ் அண்ட் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் எரர் இன் தி சென்டென்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒரு 20 questions வந்து டோட்டல் 100 questions 2 hours எழுதுற மாதிரி இருக்கு. எம்சிஏ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அனலிட்டிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் யுவர் சிலபஸ் எம்சிஏக்கு. எம்இஎம்டெக் பொறுத்தளவுல உங்களுக்கு சிலபஸ் வந்து டிவைடட் இன்டு 3 parts, part 1, part 2, part 3 அப்படின்னு 3 பார்ட்டா இருக்கு. இந்த பார்ட் 3ல வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் ஓரியன்டட் சிலபஸ் இருக்கும். பார்ட் 1 வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பார்ட் 2 வந்து பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டீடைல் சிலபஸ் இதுல போயிட்டு நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கோத்ரூ பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி எம்பிஎம்சிஏ பொறுத்தளவுல டோட்டல் 100 questions, even MEMTech also 100 questions, right? And each question carries 4 options, and there will be a correct answer will carry for 1 mark, right? Wrong options negative marking, 1/4 is negative marking இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குங்கிறது இந்த பர்டிகுலர் டான்செட்ல இருக்கு. ஸோ 1/4 ஆஃப் எவ்ரி ராங் ஆன்சர். அதே மாதிரி இட்ஸ் அ சிபிடி பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கேட்டா நோ, இட்ஸ் அ பேப்பர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். OMR is given to you, then you have to share the proper place அப்படிங்கிற மாதிரி இருக்கும். more than one option is cited as consider as negative marking of 1/4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு ஆப்ஷன் ஆட் பண்றதுக்கு பதிலா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க இன்கேஸ் அப்படிங்கிற பட்சத்திலையும் that will be counted as a negative marking அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பார்ட் 2, பார்ட் 1 and part 3 for MEMTech எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 20 questions and part 2 20 questions, 60 questions into part 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். each questions carries 1 mark அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மார்க்ஸ் பார்ட் 3 எப்படி பண்றாங்க, எஸ்பெஷலி ஃபார் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் MEMTech. இது எதுக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு பேப்பர் ஈஸியா இருக்கு, ஒரு பேப்பர் டஃபா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் MEMTech இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்றதுக்கு ஈவன் ECE, EEE அண்ட் பயோமெடிக்கல் ரைட், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாமே எலிஜிபிளா இருப்பாங்க. பட் இன்கேஸ் ஒரு பேப்பர் டஃபா இருந்து ஒரு பேப்பர் ஈஸியா இருந்ததுன்னா எல்லா சீட்ஸ் ஆக்குபை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரிலேட்டிவ் ரேங்கிங் வந்து அவங்க போடுறாங்க, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் எக்ஸ்ங்கிறது. ஸோ கம்ப்யூட்டர் மார்க்ஸ் ஃபார் பார்ட் 3 மட்டும் எப்படி பண்றாங்கன்னு வந்து பாருங்க. ஏன்னா பார்ட் 1, பார்ட் 2 வந்து காமன் டு ஆல் கேண்டிடேட்ஸ். ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் இண்டிவிஜுவல் பேப்பர் வைஸ். ஸோ தட் பார்ட் 3 மட்டும் உங்களுக்கு பேப்பர் வைஸ் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து போறதுனால அதை வந்து கம்ப்யூட்டர் மார்க்ஸ் வந்து பார்ட் 3 எப்படி பண்றாங்கன்னா எக்ஸ்ங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். சம் ஃபேக்டர் வந்து நீங்க உங்களுக்கு ஆட் அப் பண்றாங்க. மேபி 0 ஆட் பண்ணலாம், மேபி 1 நம்பர் ஆட் பண்ணலாம்,
some numbers will be added to the along with your R in the sense your actual mark என்ன உங்களுடைய மார்க் இருக்கோ அது R ஓட ஆட் பண்றாங்க. then followed by M ஓட மல்டிப்ளை பண்றாங்க, மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். ஸோ how many டிஃபிகல்ட்டி லெவலுக்கு தகுந்த மாதிரி மல்டிப்ளை பண்றாங்க. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டேஷனல் மார்க் வந்து மேபி எம் வந்து ஒன்னா கூட இருக்கலாம். இன்கேஸ் சேம் ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதர்வைஸ் மேபி சம் பூஸ்ட் அப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன் கேஸ் வந்து உங்களுடைய பேப்பர் வந்து ரொம்ப டஃபா இருக்கிற பட்சத்துல. அதே மாதிரி and your percentile score will be mentioned in the scorecard அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கேட் மாதிரியான percentile score, பட் இது வந்து percentile score is out of 100. ஸோ 100 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பிஃபோர் ஒரு 10-15 இயர்ஸ் ஐ திங்க். ஸோ 15 இயர்ஸ் பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட் ஸ்கோர் பர்சன்டேஜ் ஸ்கோர் 100 அவுட் ஆஃப் தான் இருந்தது. இப்போ வந்து சோ மெனி ஃபேக்டர் பேஸ் பண்ணி கேட் ஆர்கனைசேஷன் 1000க்கு மூவ் பண்ணிட்டாங்க. பட் இந்த டான்செட் பொறுத்த அளவுல பர்சன்டேஜ் ஸ்கோர் வில் பி கால்குலேட்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் 100 பேஸ்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ இதுல வந்து எப்படி போட்டிருக்கான்னு பாருங்க, பர்சன்டேஜ் ஸ்கோர் இதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு போற மாதிரி இருக்கும். பர்சன்டேஜ் ஸ்கோர் ஒய் இஸ் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்ட் லெசர் மார்க்ஸ். இந்த ஒய்ங்கிற ஒரு ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட கம்மியான எவ்வளவு பேர் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு பேர் வந்து எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, மார்க்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய 50 மார்க் ஆக்சுவல் மார்க் அப்படின்னாக்கா 50க்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஒய். ஸோ தென் தி கேண்டிடேட் தட் எக்ஸாமினேஷன் n is the total number of appeared candidate divided by n. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்பியர்ட் கேண்டிடேட் n அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இன்டு 100. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் ஃபார் திஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து லேட்டஸ்ட் டேக் 1000 எடுத்துக்கலாம். 1000ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கீங்க. ஸோ யார் தி உங்களுக்கு கீழே 999 ஸ்டூடெண்ட்ஸ் 999 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ 999ங்கிறதா இங்க ஃபேக்டர் ஹியர் ஒய் and divided by 1000. So 900 divided by 1000 into 100 அப்படிங்கிறது தான் பர்சன்டேஜ் ஸ்கோர். உங்களுடைய பர்சன்டேஜ் ஸ்கோர் என்னவா இருக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா 99.99 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்க டோட்டல் பர்சன்டேஜ் ஸ்கோர் ஃபார் யுவர் பேப்பர் இன் கேஸ் ஒன் ஃபார் ஆல் இண்டியா ரேங்க் ஆர் மேபி இன்டு யுவர் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கிற பட்சத்தில். செகண்ட் கேஸ் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் நீங்க உங்களுக்கு கீழே உங்களோட மார்க்கு கீழே வந்து ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்க 50% கீழே வருவீங்க. ஸோ இன் கேஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்பியர்ட் கேண்டிடேட் 1000 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க மொத்தமா. ஸோ அதுல வந்து உங்களுடைய மார்க் கீழே வந்து 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா இன்டு 100 போடையில உங்களுக்கு 50% வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தி பர்சன்டேஜ் ஸ்கோர் வில் பி ஆக்சிலேட்டிங் பிட்வீன் 100 and 99.9 இருந்து அப்படியே ஸ்லோவா rank wise உங்களுக்கு reduce ஆகும். So this is what the percentile score calculations அப்படிங்கிற மாதிரி இருக்கு. Answer sheet handling, the candidate has to choose the right options, right? This is added in the pencil, the box சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்மால் பிளாக் பாயிண்ட் பென் ஒன்லி. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பென் வந்து பிளாக் பாயிண்ட் பென்னா தான் இருக்கணும். ஸோ பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது. பென்சில் ஸ்டார்ட் பண்ணா வில் நாட் பி எவாலுவேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய OMR ஷீட்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இன்கேஸ் அதுல வந்து ஏதாவது மார்க் இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்கும், அட்மிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இந்த நம்பர்ஸ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே கேன் என்கொயர் அபவுட் யுவர் டவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வாட் எவர் யூ ஆர் ப்ரிப்பேரிங் அப்ளைங் திஸ் இந்த பிரிண்டட் டாக்குமெண்ட் வந்து ஃபைனல் டாக்குமெண்ட் you need not to send to the TANSET organizationக்கு சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் February 21 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய புக் சீரியல் நம்பர் உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர்ல கொடுக்கக்கூடிய புக் சீரியல் நம்பரா OMRல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்றது இல்ல, கடைசியில எனக்கு ரிசல்ட்ஸ் வரலைன்னா போய் அக்சஸ் பண்றாங்க. அப்போ வந்து அவங்களுடைய டீடைல்ஸ் எடுத்து பார்க்குற போது உங்களுடைய OMR ஷீட்ஸ்ல உங்களுடைய புக் அதாவது ஆன்சர் பண்ற OMRல இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் கொஸ்டின்கான புக்லெட் சீரியல் நம்பர் மென்ஷன் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி ஃபார் நோட் ஃபார் MBA/MCA, ஸோ அப்பியரிங் ஃபார் தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 1, செகண்ட் அப்ளைங் ஃபார் அட்மிஷன் டு அட்மிட்டிங் அத்தாரிட்டிஸ் கன்சர்ன்ட். ஸோ நீங்க செகண்ட் ப்ராசஸ் பண்ண வேண்டியது ஒவ்வொரு அட்மிட்டிங் அத்தாரிட்டியை நீங்க வந்து செப்பரேட் அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. there is no more counseling for MBA/MCA அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ME/MTech பொறுத்தளவுல ஸோ யூ கேன் ஹேவ் additional programs admission to ME/MTech இது வந்து டிகிரி ப்ரோக்ராம்ஸ் 2025 அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு செப்பரேட் கவுன்சிலிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இது ப்ரொசீஜர் இருக்கு. தென் அப்ளை பண்ற போது என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு சிம்பிளா ஸ்டெப்ஸ் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ கீப் திஸ் ஃபார்ம் ஃபில்ட் இன் பை ஹேண்ட், எரர் ஃப்ரீ, டேட்டா என்ட்ரி டியூரிங் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போது என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணும், ஆஸ் பர் நேம் வந்து பாத்தீங்கன்னா SSLC மார்க் ஷீட் பேஸ் பண்ணி நீங்க வந்து நேம் வந்து உள்ள போட்டிருக்கணும். அண்ட் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேர்ஃபுல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட் எவர் யூ கிரியேட்டட் ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ பீப்புள் டு அப்டேட் அண்ட் as well as டவுன்லோட் அட்மிட் கார்டு இதெல்லாம் இருக்கும். டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், ரைட்? அண்ட் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வில் ரைட் MBA ஒன்லி, MCA ஒன்லி, ரைட்? ME/MTech, MArk
ஆர் மேபி கம்பைன் டுகெதர் MBA MCA எழுதலாம், MBA ME MTech எழுதலாம், ரைட்? ஸோ MBA MCA ME MTech எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நீங்க எழுதுங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் லுக்கிங் இன் டு தி போத் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. லாகின்க்கு வந்து இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட், ரைட்? ஸோ அதே மாதிரி உங்களுடைய கேட்டகரி வைஸ் கோடு வந்து கெட் தி கோட் ஃப்ரம் PDF ஃபைல் போஸ்டட் இன் தி போர்ட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய BC MBC கேட்டகரினா அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், அதை வந்து நீங்க வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி பேசிக்கான டீடைல்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் ஜீட்டா PG ஒன்லி, சூஸ் யுவர் சப்ஜெக்ட்ஸ். ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா cannot be changed. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எந்த பேப்பர் சூஸ் பண்ணணும் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த சிட்டி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் வந்து will not be able to change அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்லோட் ஃபோட்டோ, யுவர் ஃபோட்டோகிராஃப் must be 300 to 200 pixels and less than 50 KB குள்ள இருக்கணும். 11 KB to 50 KB குள்ள இருக்கணும். The uploaded signature also the same 70 pixel to 200 pixel, 10 KB to 15 KB குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஃபார் MCA MBA ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ME MTech ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் கன்செஷன் ஒன்லி ஃபார் SC STக்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ அவங்க என்ன மாதிரியான டீடைல்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டீடைல்ஸ் ME MTech ஸ்டூடெண்ட்ஸ் அப்லோட். ஸோ நீங்க எல்லா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றது எப்படின்னு வந்து பாருங்க. ஸோ ஆக்சுவலா வந்து மெர்ஜ் ஆல் டாக்குமெண்ட்ஸ், ரைட்? PDF ஒன் பை ஒன்னா ஆட் அப் பண்ணி மெர்ஜ் பண்ணி இந்த சீக்வன்ஸ் நம்பர் பேஸ் பண்ணி ஒன் சிங்கிள் PDF நீங்க மேக் பண்ணி அண்ட் தட் PDF must be less than 5 MB குள்ள இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஸோ ME MTech for people, right? Community certificate, SSLC certificate, HSC diploma certificate, HSC or diploma certificate, qualifying degree, mark sheets, TC, right? Differently abled disability persons. So இது மாதிரி nativity certificate if applicable. So nativity certificates வந்து in case நீங்க வந்து அதர் ஸ்டேட்ல போயிட்டு நீங்க வந்து BE படிச்சுட்டு இங்க இந்த ஸ்டேட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரே மெர்ஜ் ஃபைல நீங்க போட்டுட்டு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஃபைனலி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. இன் கேஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணாம சப்மிட் கொடுக்காதீங்க. அண்ட் தென் ஒன்ஸ் யூ சப்மிட்டட் தென் இட் வில் கோ டு பேமெண்ட் விண்டோ, யூ ஹேவ் டு பே தி பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் மீன் வைல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 2-3 days கைண்ட்லி ரெஃபர் அவர் வெப்சைட் ஃபார் அப்ரூவல் ஸ்டேட்டஸ். உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி 2-3 days கழிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் யூ கீப் ஆன் செக்கிங் வெப்சைட் டு கன்ஃபார்ம் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ரைட்? இது அப்ளிகேஷன் காஸ்ட் முன்னாடி நான் சொன்ன மாதிரி, ரைட்? தி பேமெண்ட் யூ ஹேவ் டு டன் and while sending application form at the final stage. And no scope of changes once application submitted, நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது, ரைட்? ஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ வெரிஃபை பண்ணிட்டு கம்ப்ளீட்டா சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன் வைல் த கிவன் ஃபோட்டோகிராஃப், ரைட்? லைட் பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு ப்ராப்பரா ஃபேஸ் தெரியுற மாதிரி 75% ஆஃப் ஃபேஸ் தெரியுற மாதிரி நீங்க வந்து போட்டோ எடுத்து அது கரஸ்பாண்டிங் நீங்க வந்து சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி சிக்னேச்சரும் வந்து கேர்ஃபுல்லா கரெக்டான ஒரு சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் வாட் தி டீடைல்ஸ் ஃபார் டான்செட் சென்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் as well as Zeta. So and then we'll see about counseling for admission ME MTech MArch MPlan will be scheduled in the month of May 2025. So those are writing in the March. Counseling only applicable for Zeta candidate ME MTech admissions. அவங்களுக்கு May 2025ல அதுவும் ஆன்லைன் கவுன்சிலிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. You need not to go for any places, right? Single window system counseling அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இவங்களுக்கு கவுன்சிலிங்கான ஃபீஸ் ஆல்ரெடி வாங்கிடுறதுனால, ரைட்? ஸோ நீங்க வந்து கவுன்சிலிங் தனியா அப்ளை பண்ண அப்பியர் ஆகணும், ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபார் PG ப்ரோக்ராம் நார்மலி ஃபார் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம்னு 2 ப்ரோக்ராம் வந்து நம்ம தமிழ்நாடு பேஸ்டு கவர்மெண்ட் எய்டட்ல இருக்கு. என்ன ப்ரோக்ராம் என்னங்கிறது நீங்க இண்டிவிஜுவல் காலேஜ் வெப்சைட்ல போய் பார்த்துங்க. ஃபுல் டைம் PG ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் 4 semester and 2 years, ரைட்? பார்ட் டைம் கம்ப்ரைசஸ் ஆஃப் யுவர் 6 semester and 3 years. ஸோ பார்ட் டைம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 3 years தேவைப்படும். அண்ட் ஃபுல் டைம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 yearsல நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் should not take any working opportunities or maybe studying any other degree opportunities in case they found you are studying or working அப்படின்னா உங்களுடைய இது வந்து courses will not be valid-ஆ இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. you will be terminated அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, காலேஜில் ஒரு சீட்டை வாங்கிட்டு, ரைட்? காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு வேற காலேஜுக்கே போகாம எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு பார்ட் டைமாவோ இல்லை ஃபுல் டைமாவோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னாக்கா தென் there is a possibility of cancel your study அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த டீடைல்ஸ்ல. Eligibility wise and AMIE completed, BE BTech completed, MSc completed students are eligible, and distance studied students without studying 10th and 12th is not eligible. And nativity, so nativity யாரெல்லாம் nativity சார் தமிழ்நாடு பேஸ் பண்ணி nativity, இது எதுக்கு சார் nativity கேட்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, in case you are looking admission for based on BC MBC SC ST அப்படி போகக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். நேட்டிவிட்டி
இன்கேஸ் யூ ஆர் வேற ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாடு வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்ஸா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இன்கேஸ் இஃப் யூ ஸ்டடிட் ஹையர் செகண்டரி ரைட் +2 அண்ட் தென் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ற பட்சத்தில் யூ கேன் ஹேவ் லாஸ்ட் 5 years கண்டினியூஸா நீங்க தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கீங்க, இன்க்ளூசிவ் ஆஃப் ஸ்டடிங் இன் ஹையர் செகண்டரி லெவல் ரைட் லாஸ்ட் +2 லெவல். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் யூ ஆர் தி நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஈவன் தோ யூ ஆர் பிலாங்ஸ் டு அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது ஒரு ரூல் இருக்கு. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி இருந்தது என்னன்னு சொன்னீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கிளைம் பண்ண முடியும். தட்ஸ் ஆல். ஸோ இன்கேஸ் வந்து நீங்க வந்து ஜென்ரலா இருந்தா நோ ப்ராப்ளம்ஸ். இன்கேஸ் நம்ம நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் இன்கேஸ் அதர் ஸ்டேட்ல போயிட்டு நம்ம கோர்ஸ் படிச்சுட்டு வராங்க ரைட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே நீட் டு சப்மிட் தி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இன் ஆர்டர் டு கிளைம் தி பிசி எம்பிசி கேட்டகரி. ஸோ நீங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி நீங்க இப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தென் அதர் தென் தட் ஈவன் ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிட் இன் தமிழ்நாடு ரைட் அண்ட் தென் they used to come through open competition category. Even other state students வந்து டான்செட் எழுத முடியுமான்னு கேட்டா டான்செட் எழுத முடியும் ரைட். பட் என்னன்னா அவங்க காம்படிட் பண்ணக்கூடிய கேட்டகரி வந்து ஜென்ரல் கேட்டகரி ஓப்பன் கேட்டகரி கீழே காம்படிட் பண்ண முடியும். ஸோ ஈவன் தோ யூ பிலாங்ஸ் டு எஸ்டி கேட்டகரி எஸ்சி கேட்டகரி இருந்தால் கூட அதை கிளைம் பண்ண முடியாது. தமிழ்நாடு நேட்டிவ் கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் ரைட். பிசிஎம் எம்பிசி ரைட். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வாட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற டீடைல்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி தே given the details about the copies of following certificates should be uploaded right. லாஸ்ட் ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய கன்சால்டேட் மார்க் ஷீட் ரைட், டிப்ளமோ ஹையர் செகண்டரி 10th மார்க் ஷீட், பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸ் ரைட், அண்ட் இன்கேஸ் பிசிக்கலி டிசேபிள் பீப்புள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன்கேஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இன்கேஸ் அப்ளிகபிளா இருந்ததுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆன்லைன் கவுன்சிலிங் யூ ஹேவ் டு see the website cfa.annauniv.edu அப்படிங்கிற சைட்ல நீங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல சீட்ஸ் will be allocated through online counselings based on your marks percentage score அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. So that's all students. So this is what the examination, applying examination starting from right 24th of January and closing date 21st of February, and then examination in the month of March 22nd for MBA MCA, and then 23rd for Sunday for CETA ME candidates அப்படிங்கிற சொல்லிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டான டீடைல்ஸோட அப்ளை பண்ணி இதன் மூலியமா ஈவன் கேட் கேண்டிடேட்ஸ் if you are looking seats in Tamil Nadu level right, you should appear in the CETA examination and then complete. Then in counseling you can have a 2 scorecard. One is based on gate score in case you qualified. In case if you டான்செட் CETA பொறுத்தளவு ப்ராப்ளமே கிடையாது, என்ன மார்க் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். there is no non qualified அப்படிங்கிற கேட்டகரியே கிடையாது. ஸோ உங்களுக்கு 2 ஸ்கோர் கார்டு இருக்கும். ஒன் இஸ் இன் கேஸ் கேட் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் கேட் குவாலிஃபைட் ஸ்கோர் கார்டு அண்ட் தென் ஃபாலோட் பை CETA ஸ்கோர் கார்டு இருக்கும். இந்த 2 பேஸ் பண்ணி நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து they will be offering for gate candidates. In case if you not able to choose gate பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ண முடியாத பட்சத்துல தென் பேஸ்ட் ஆன் CETA நீங்க மூவ் பண்ணி நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கவுன்சிலிங் போது இந்த நம்ம ஒரு வீடியோ போடுறோம் எப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்இ எம்டெக் படிக்கணும், எம்பிஏ பண்ணணும், எம்சிஏ பண்ணணும்னு சொன்னாக்கா நீங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. அண்ட் மீன்வைல் we can have a coaching classes for those are interested to prepare for this. போத் டான்செட் CETAக்கும் நம்ம கோச்சிங் கொடுக்குறோம். சார் 2 monthsல என்ன சார் கோச்சிங் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 monthsல we can plan for 100 hours program both weekend as well as weekdaysல ஈவினிங்ல கொடுக்குற மாதிரி ஆன்லைன்ல. ஸோ ரைட் போத் தி ப்ரோக்ராம் வீக்கெண்ட் அண்ட் வீக் டேஸ் ஆன்லைன் இருக்கு ஆஃப்லைன் இருக்கு. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் கால் அவர் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுட்டு நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு பெட்டரா ப்ரிப்பேர் பண்ணி 2 monthsல எந்த அளவுக்கு எஃபெக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ பண்ணலாம். இன்கேஸ் நீங்க செல்ஃப் எழுதுற பட்சத்தில் ஒரு மார்க் வருது, லேட்டஸ்ட் 50 மார்க்ஸ் வருது அப்படின்னாக்கா அவுட் 100 பாசிபிளி நம்மளோட கோச்சிங் மூலியமா ஒரு 20-25 மார்க்ஸ் வந்து ஆட் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. உங்களை நீங்களே பூஸ்டப் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போனீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். அதை பேஸ் பண்ணி நல்ல காலேஜ்ல நீங்க சூஸ் பண்ணி எம்பிஆர் எம்சிஆர் மேபி எம்இ எம்டெக் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய கரியர்ல நல்ல அப்லிஃப்ட் கிடைக்கும். கோர்ல ஆர் மேபி நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரை டு டூ இட் as soon as possible for this sending application form, and after sending application form you have to keep on see your document is accepted or not, right? Wish you all the best. Thank you.